தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். எரேமியா 10:2 புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். கர்த்தரை அறிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நாம் நம்மை சுற்றி இருக்கிற கர்த்தரை அறியாதவங்களுடைய வாழ்க்கை முறைய ஒரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாதுன்னு வேதம் நம்மளை எச்சரிக்குது. அவர்கள் கோள்களையும் கிரகங்களையும் வானத்தின் அடையாளங்களையும் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை கணிக்கிறத நாம பார்த்திருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இந்த நட்சத்திரம் எனக்கு ஆவாது, இந்த கிரகம் இங்க வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி கலங்குவாங்க. அப்படி நாம எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சகலத்தையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆளுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்ட பிறகு எந்த கோளு எங்க போனா நமக்கு என்னங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவான்னு ரிலாக்ஸா இருக்கலாம்.